ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 6ல் ட்ரிக்னாமெட்ரி போர்ஷனில் எக்ஸசைஸ் 6.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சம்குள்ளே போகலாம். சப்டிவிஷன் 1ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ is equal to secant θ plus tan θ. இப்போ நம்ம இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி சம் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா 1 - sin θ, அதாவது டினாமினேட்டரில் இருக்க டேர்மோட ஆப்போசிட் சைனை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சைடில் எழுதிக்கோங்க. Multiplying numerator and denominator by 1 + sin θ. இங்கே வந்து நமக்கு 1 - sin θ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 + sin θன்னு எழுதிக்கிறோம். இப்போ ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ into 1 + sin θ by 1 + sin θ. இப்போ நம்ம நியூமரேட்டரை டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ நமக்கு இங்கேயும் 1 + sin θ இருக்குது, இங்கேயும் 1 + sin θ இருக்குது. அப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போது 1 + sin θ the whole square. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த டேர்ம் ஆல்ரெடி பார்த்தோம், a - b into a + b ஃபார்மில் இருக்குது. அப்போது a² - b². அப்போது 1² - sin² θ அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், இங்கே இருக்க ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 + sin θ by 1 - sin θ அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 + sin θ by 1 - sin θ. இப்போது நமக்கு ஆல்ரெடி ஃபார்ம் தெரியும், sin θ + cos θ is equal to 1ன்னு. இப்போ பாருங்கள், இந்த cos θவை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த sin θ இந்த சைடில் போகும்போது மைனஸில் போகும். அப்போது -sin θ. அப்போது 1 - sin θக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, cos θன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 1 + sin θ by cos θ. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டேர்மையும் நான் டபுள் டேர்மாக எடுத்து எழுத போகிறேன். இப்போ 1 / cos θ + sin θ by cos θ நான் எப்படி எழுதிக்கிறலாம்? இப்போ பாருங்கள், 1 / cos θ, 1 / cos θ நமக்கு என்ன? secant θ ப்ளஸ் sin θ by cos θ நமக்கு என்னன்னு தெரியும்? tan θ. இதுதான் நமக்கு RHS. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், secant θ + tan θ நமக்கு RHS கிடச்சிருச்சு. hence proved. Thank you friends. இப்போ நம்ம சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 2ல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, root of 1 + sin θ by 1 - sin θ plus root of 1 - sin θ by 1 + sin θ is equal to 2 secant θ. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் LHSல இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். அப்போது 1 + sin θ இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் ஒரு சொல்யூஷனாகவும் இந்த டேர்ம் ஒரு சொல்யூஷனாகவும் நான் இப்போ தனித்தனியாக பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரூட் ஆஃப் 1 + sin θ நம்ம போன சம்மில் ஏவும் இது செஞ்சுருக்கோம்.
is equal to root of 1 plus sin theta by 1 minus sin theta into 1 plus sin theta by 1 plus sin theta. போன சமலே நான் சொன்னேன் டினாமினேட்டரில் உள்ள டேர்முக்கு ஆப்போசிட் சைன் வந்து நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 plus sin theta the whole square by 1 minus sin square theta. இது நமக்கு எப்படி வந்துச்சுன்னா இது வந்து இந்த டேர்ம் வந்து நமக்கு a minus b into a plus b ஃபார்மில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கொயர் டேர்ம்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 plus sin theta by 1 minus sin theta. நான் ஆல்ரெடி சொன்னேன் sin theta plus cos theta is equal to 1. இப்போ cos theta is equal to 1 minus sin theta. இப்போ 1 minus sin theta பதில் என்ன போடுறேன் cos theta. அப்போது 1 plus sin theta by cos theta. இப்போ நான் இந்த டேர்மை வந்து ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன். அப்போது 1 by cos theta plus sin theta by cos theta. நமக்கு என்ன கிடைச்சிரும் secant theta plus tan theta. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 by cos thetaன்றது secant theta, sin theta by cos theta அப்படின்றது tan theta. இப்போ இதை நான் 1ன்னு வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் வந்து நெக்ஸ்ட் உள்ள டேர்ம் எடுத்துக்கிறேன் 1 minus sin theta by 1 plus sin theta. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா root of 1 minus sin theta by 1 plus sin theta into இங்கே ஆப்போசிட் சைன் என்ன மைனஸ். ஸோ 1 minus sin theta by 1 minus sin theta. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு 1 minus sin theta அப்படிங்கிறது 2 times வந்திருக்கு. அப்போ 1 minus sin theta the whole square by இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே ஒன்னில் a plus b வந்திருக்கு, a minus b ஃபார்மில் வந்திருக்கு. அப்போது அதே தான். இப்போ 1 minus sin square theta is equal. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் டேர்மை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 1 minus sin theta by 1 minus sin theta இப்படின்னு கிடச்சிருமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்முக்கு பதிலாக அங்கே போட்ட மாதிரி cos thetaன்னு நான் போட்டுக்க போகிறேன். இப்போ 1 minus sin theta by cos theta. நெக்ஸ்ட் என்ன வரும் is equal to 1 minus sin தனியாக டபுள் டேர்மாக எடுத்து எழுதிக்கிறோம் 1 by cos theta minus sin theta by cos theta. இதில் நமக்கு என்ன கிடைக்கும் secant theta minus tan thetaன்னு கிடைச்சிருமா. இப்போது நான் இதை வந்து 2ஆக வச்சுக்க போகிறேன். 1 plus 2 இப்போ ரெண்டையும் கூட்ட ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 plus sin theta by 1 minus sin theta plus root of 1 minus sin theta by 1 plus sin theta. இப்போ நம்ம இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன கிடச்சிச்சு secant theta plus tan theta. செகண்டில் என்ன கிடச்சிச்சு ப்ளஸ் secant theta மைனஸ் tan theta நமக்கு கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள் இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் 2 secant theta மட்டும் கிடைக்கும். இப்போ 2 secant theta. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் நமக்கு RHS. hence proved. Thank you friends.